சூடூர்லேருந்துங்க ஒரு 54 கிலோமீட்டரில் ஒரு 4 ஏக்கரை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு 24 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அடி பக்கம் வருங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெம்பரமாக வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 3 கிலோமீட்டருமே, பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் 3 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து பெதப்பமடி பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பெதப்பமடி ரீச் ஆகலாம். நீங்கள் இந்த 4 ஏக்கரை முழுசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வீடுகள் தெரியுது பார்த்தீங்கன்னா அதான் வந்து வில்லேஜுங்க. வில்லேஜுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, ஏதாவது கமர்ஷியலாக வந்து கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. பெதப்பமடி வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகலாங்க. நீங்கள் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. கிணறு வெட்டினாலோ போர் கூட நல்லா தண்ணியாகும் இந்த ஏரியாலிங்க. கரெக்டாக சூலூர்லேருந்து ஒரு 54 கிலோமீட்டருங்க.